நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோட பயோகிராஃபின்னு தெரியல தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, வைஷ்ணவி சுந்தர் பற்றி தான் எல்லாருமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்கள பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வைஷ்ணவி சுந்தர் இவங்கள நம்ம எல்லாருக்கும் புண்ணியாக ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா இப்போ புண்ணி பொங்கி எழுந்திருக்காங்க. நிறைய உண்மைகளை கண்டுபிடிக்கணும்ன்ட்டு அவங்க தனித்துவமாக செயல்பட்டுட்டு வராங்க. அதுக்கு அந்த குடும்பமே அகேன்ஸ்டாக இருந்தாலும் ஹீரோ சபரி தான் இவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காரு. இருந்தாலும் யாரோட உதவியும் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு ஹீரோவையே எதிர்த்து தான் இங்கே வந்து போராடிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஹீரோயின் தான் வின் பண்ணுவாங்க. ஆனா அதை எப்படிலாம் சீக்வன்ஸ் கொண்டு போறாங்கன்றதை நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். பொன்னி சீரியல் மூலியமா ஹீரோயினா அறிமுகமாயிட்டாங்க. ஆனா இவங்க ஆல்ரெடி அதே சேனல்ல பார்த்தீங்கன்னா ராஜா ராணி சீசன் 2ல ஹீரோக்கு சிஸ்டர் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. இவங்களோட இந்த மேரேஜ் சீக்வன்ஸே சும்மா இழுத்துட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு அங்கேயும் நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஃபைனலா அந்த சீரியலும் நல்லபடியா முடிஞ்சது. இவங்களுடைய ஒரிஜினல் வாய்ஸ் கேட்கும் போது ஆலியா மானசாவுடைய வாய்ஸ் மாதிரியே இருக்குன்ட்டு நிறைய பேரும் சொல்லுவாங்க. அதை இவங்க 2 பேருமே கூட ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் ஆல்ரெடி ஒரே ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணதுனால என்னவோ 2 பேரும் மிமிக்ரி பண்றாங்களா இது போல கான்ட்ரவர்சிலாம் கூட அப்போ வந்தது. ஆனால் அது அவங்க வாய்ஸ், இது ஏன் வாய்ஸுங்க அப்படின்ட்டு 2 பேருமே கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. வாய்ஸ்ல கூட பிரச்சனையா அப்படின்ற மாதிரி தாங்க இப்போ இருக்க காலகட்டங்கள்லாம் போயிட்டு இருக்கு. வைஷ்ணவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மாடர்னான பொண்ணு. ஆனால் அவங்க பக்காவான ஒரு தமிழ் பொண்ணுங்க. ஆமாங்க, புதுக்கோட்டையில தான் பிறந்து வளர்ந்துருக்காங்க. சென்னைக்கு யூபிஎஸ்சி படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையோடு வந்த இவங்க வீட்டுக்கெல்லாம் தெரியாம தான் நடிக்க வந்திருக்காங்க. அந்த வகையில் டிக்டாக் மூலியமா தான் இவங்களுக்கு வாய்ப்புகள்லாம் கிடைச்சது. இவங்களுடைய வீட்டில் எல்லாருமே படிப்ஸாம். இவங்களுக்கும் படிப்புக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதாம். எல்லாரும் படின்னு சொன்னா இவங்க நடின்னு அப்படின்ட்டு நடிச்சுட்டு இருந்தாங்களாம். இப்போ இவங்க ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சீரியல்னா இன்னொரு பக்கம் சிறகடிக்க ஆசை இந்த சீரியலோட ஹீரோவான முத்துக்கும் இவங்களுக்கும் ரியலான மேரேஜ் நடக்க போகுது. ஆமாங்க, நவம்பர் 28 தான் இவங்களுடைய மேரேஜ் நடக்க போகுது. அதுக்கான திருமண கொண்டாட்டம்லாம் இப்பல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்த ரொம்ப ஹாப்பியாக அவங்களே ஷேர் பண்ணிட்டு வராங்க. நிறைய பேர் ஃபர்ஸ்ட் இந்த நியூஸை கேள்விப்பட்டதுமே ரொம்பவே ஷாக் ஆயிருப்பீங்க. அதாவது முத்து மீனா இந்த பேரை பார்த்துட்டு ஒரு சிலர் என்ன நீங்க மீனாவை ஏமாத்திட்டு போறீங்களா முத்து அப்படின்னு கேட்டாலும் அது சீரியல் மட்டும்தான். ரியல் லைஃப்ல வைஷ்ணவி கூட ரொம்பவே வந்து காதல்ல விழுந்திருக்காரு வெற்றி வசந்த். ஆனா ஆரம்பத்துல இந்த காதலுக்கு எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்காங்க வைஷ்ணவி. இருந்தாலும் இல்ல என் காதல் ஜெயிக்கும் பாருங்கன்ட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி இருந்திருக்காரு. இவங்க அதுக்கப்புறம் தான் ஓகே பண்ணி 2 மாசத்துல அவங்களுடைய வீட்லயும் ஓகே வாங்க என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு இப்போ திருமணம் வரைக்கும் நல்லபடியா கொண்டு போயிருக்காங்க இவங்களுடைய காதல் கதையை. இவங்களுடைய காதல் கதை என்னதான் ஷார்ட்டா இருந்தாலும் அது ரொம்பவே உண்மையானது அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டா இவங்க அவங்களுடைய ஓல்டு லவ் ஸ்டோரியை பத்தி ஷேர் பண்ணியிருப்பாங்க ஒரு இன்டர்வியூல. அப்ப அவங்க சொல்லும் போதே எனக்கு முன்னாடி காதல் மேலலாம் வந்து ஒரு பயம் தான் இருந்துச்சு இவரை பார்க்கறதுக்கு முன்னாடி. ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி லவ் ஃபெயிலியர்ல இருந்தேன். எதுவுமே தெரியாம என்னெல்லாம் வழிச்சு தலைவாரிக்கிட்டு ஸோ ரொம்பவே ஹம்பிள் பர்சனா ரொம்ப சைலண்ட் பர்சனா இருந்த சமயத்துல எனக்கு ஒருத்தர் அறிமுகமானாரு. அப்படி அறிமுகமாகும் போது நான் கூட அவரை வந்து நம்பிட்டேன். அப்புறம் தான் தெரிய வந்தது அவங்களுக்கு 2 ஃபேஸ் இருக்கு. ஆனால் அந்த செகண்ட் ஃபேஸ் தான் என்கிட்ட கடைசி வரைக்கும் அவர் காட்டல. நானா அதை கண்டுபிடிச்சேன். எல்லாரும் சொல்லும் போது கூட அதை நான் நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சி பார்த்து ரொம்பவே உடைஞ்சு போயிட்டேன். அப்படி உடைஞ்சு போகும்போது அந்த டைம்ல அவர்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம், நானே விலகி போயிருப்பேன். இப்படி ஒரு மிஸ்டேக்கை நீங்க பண்ணி உண்மையான காதல் பண்ணியிருந்த ஒரு பொண்ணை நீங்க இழந்துட்டீங்க அப்படின்ட்டு அவங்களுடைய லவ் பிரேக்கப்பை அவங்க ரொம்பவே டீசெண்டா முடிச்சுட்டு வந்திருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறம் அவர் இவங்கள சந்திச்சிருக்காரு. அப்போயும் இவங்க அழுதுருக்காங்க. ரொம்பவே எமோஷ்னல் டைப்பாங்க இவங்க. அதுலேருந்து வெளியே வரணும், நம்மளுடைய கெரியரை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கப்புறம் லவ்வுக்கும் நமக்கும் செட் ஆகாது. ஒரு தடவை நம்ம ஏமாந்துட்டோம், அவர் வேற ஒருத்தர் பெண் கூட இருக்காருன்னு தெரிஞ்சிடுச்சு. இது போல ஒரு துரோகம் செஞ்சவர்கிட்ட நம்ம எப்படி இருக்க முடியும்? இதுக்கப்புறம் லவ்வே தேவையில்லை அப்படிங்கிறத பொண்ணுடைய மனசுல ஒரு லவ்வபிள் பாயா குடியிருக்கிறாரு நம்ம வெற்றி வசந்த்.
வசந்த் அவர்கள். வெற்றி வசந்த சின்ன திரை விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவருடைய நடை உடை பாவனை அவருடைய பேச்சா இருக்கட்டும் எல்லாமே அவருக்கு ரொம்பவே சிமிலரா இருக்கு. இவர் சின்ன திரை விஜய்எஸ் அப்படின்ட்டு இவருக்கு ஒரு சில பட்டங்களும் இருக்கு. அண்ட் இவருக்கு நிறைய அட்வைஸும் பண்றாங்க. அந்த பொண்ணை நல்லா கண் கலங்காம பாத்துக்கப்பா, நல்ல ஒரு லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணியிருக்காங்க வைஷ்ணவி, நீங்களும் இந்த லைஃப்பை நல்லபடியா லீட் பண்ணணும்ட்டு இவங்களுக்கும் நிறைய பேர் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. இப்படி ஒரு பக்கம் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும்போது சடனா பார்த்தா ஒரு நெகட்டிவிட்டி. இந்த மேரேஜுக்கு அவங்க சம்மதிக்கவே இல்லை, இவங்களுடைய விருப்பமே இல்லாம இந்த மேரேஜ் நடக்குது, அதனாலதான் அவங்க என்கேஜ்மெண்ட்ல கூட உம்முன்னு இருந்தாங்க. இது போல நிறைய கமெண்ட்ஸ்லாம் இருந்தது. ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்றத ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க வைஷ்ணவி. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என்னை பத்தி முழுசா தெரியாமலே நிறைய பேர் என்னை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க, இந்த மேரேஜ்ல விருப்பம் இல்லைன்றாங்க, ஆனா அப்படிலாம் எதுவுமே கிடையாது, ஃபர்ஸ்ட் என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படின்ட்டு அங்கேயும் டீசென்டான ஒரு பதில தான் இவங்க சொல்றாங்க. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பெரிய ஆசை என்னன்னா ஆக்ட் பண்ணணும்னு ஆசையா. எஸ்கே அவர்களை டிவியில் பார்க்கும் போதெல்லாம் இவங்க நம்ம எப்படி அந்த அண்ணா மாதிரி வருவோம் அப்படிலாம் சின்ன வயசுல நினைச்சிருக்காங்களாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இவங்க காலேஜ் படிக்கும் போது அவங்களுடைய வீட்டுக்கு தெரியாம திருட்டுத்தனமா ஆல்பம் சாங்ல நடிச்சு அந்த ஆல்பம் சாங் அங்க இருந்த லோக்கல் சேனல்லாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அது அவங்களுடைய வீட்டுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி காலேஜ் முடிச்சுட்டேன் என்ன பண்ண போறேன்னு கேட்டா, இல்ல நான் இது போல யூபிஎஸ்சி படிக்க போறேன், சென்னைக்கு போறேன், நான் படிச்சு நல்ல ஒரு போஸ்டிங்ல இருந்து வரேன் அப்படின்ட்டு அவங்களுடைய வீட்டுல சபதம் விட்டு தான் வீட்டை விட்டு போறாங்க. ஆனா அவங்களுடைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சப்போர்ட்டிவ்ங்க. அவங்க சென்னைக்கு போனாலும் சென்னையில் ஒரு வீடு எடுத்து அவங்களுக்கு பேக்கெட் பண்ணி கொடுக்கறது, அவங்களுக்கான அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே இவங்க தான், அவங்களுடைய பேரண்ட்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே அதையே நம்ம எப்படி ஏமாற்றி நம்ம பேரண்ட்ஸை ஏமாற்றிக்கிட்டே எப்படி இருக்க முடியும்? நம்ம படிக்கிறோன்னு கிட்டத்தட்ட 6 மாசமா இவங்க ஆடிஷன் சுற்றி இருக்காங்க. எந்த வாய்ப்பும் கிடைக்கலையும். திரும்பவும் என்னால் படிக்க முடியல, நான் வீட்டுக்கே போயிடுறேன் அப்படின்ட்டு வீட்டில் இதை மாதிரி சொல்லி வீட்டுக்கு கிளம்போது ஒரு ஆடிஷன் கால் வருது. அப்பயும் இவங்க நம்பலை, அதுக்கப்புறம் தான் நம்பியிருக்காங்க. ஒரு கேமராவை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு கூட இவங்களுக்கு தெரியலையா. இருந்தாலும் இது எல்லாத்தையும் கடந்து இப்போ இவங்களை நம்பி ஒரு ஹீரோயின் சான்ஸ் கொடுத்து இந்த சீரியலும் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே போயிட்டுருக்கு. இந்த சீரியலில் ரியல் கப்பலாக வர சபரி அண்ட் வைஷ்ணவி இவங்க 2 பேருடைய பேர் கூட க்யூட்டாக இருக்குது. 2 பேர் ரியல் லைஃப்பில் சேர்ந்தால் நல்லா இருக்கும்லாம் கூட ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. அது எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுக்குற வகையில் தான் இந்த திருமண நிச்சயதார்த்த விழா நம்ம எல்லாருக்கும் ஒரு பதிலடியாக இருந்துச்சு. அதே மாதிரி இவங்களுடைய லைஃப்பில் எல்லாம் ரொம்ப ஈஸியாலாம் அமையவே கிடையாதாங்க. ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இவங்களுடைய அப்பாவுக்கு கேன்சர் குடும்பமே ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலையிலாம் இருந்திருக்காங்க. இருந்தாலும் இவங்க அவங்களுடைய கெரியரையும் சரி ஃபேமிலியும் சரி இப்போ வரைக்கும் ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. அவங்களுடைய அம்மா ரீசெண்டாக இவங்க கூட சேர்ந்து இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தாங்க. அப்போ டிக்யூ மாதிரி ஒரு மாப்பிள்ளை இருந்தால் போதும், நாங்கள் மாப்பிள்ளை பார்க்குறோம், இவன் தான் வேணாம் சொல்லிட்டு இருக்கா, இது போலலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பல பேரும் இந்த க்யூட்டான கப்பலுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. அந்த வகையில் நாமளும் நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.